நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கதை இருக்கும். ஒரு சின்ன வயசுல ஒரு பொம்மைக்காகவோ, இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட அன்புக்காகவோ, நாம செஞ்ச பிடிவாதங்கள் ஏராளம். ஆனா, அந்த பிடிவாதம் முடிவுக்கு வர்ற அந்த புள்ளி தான் நாம யாருங்கிறத உலகத்துக்கு காட்டும். சிலருக்கு அந்த பிடிவாதம் ஒரு தவம் மாதிரி. கிடைச்சதுக்கு அப்புறம் அதை தலையணிக்கு அடியில வச்சு பாதுகாப்பாங்க. ஆனா, ஒரு சிலருக்கு அது ஒரு வேட்டை மாதிரி. கிடைச்ச அடுத்த நிமிஷம் அதோட மதிப்பு அவங்க கண்ல சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு நாம பேச போறது வெறும் பிடிவாதத்தை பத்தி மட்டும் இல்ல. மனித மனங்களோட விசித்திரமான ஒரு குணத்தை பத்தி. ஏன் சில பேர் ஒரு பழைய பொருளை கூட உயிர் கொடுத்து பாதுகாக்கிறாங்க? ஏன் சில பேர் எதை அடைஞ்சாலும் திருப்தி இல்லாம அடுத்ததை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க? இந்த குணம் பொருட்களுக்கு மட்டும் இல்ல. நாம மத்தவங்க மேல காட்டுற அன்புக்கும் பொருந்தும். பிடிவாதம் பிடிச்சு ஒருத்தரோட அன்பை சம்பாதிச்சுட்டு அப்புறம் அவங்கள துச்சமா மதிக்கிற மனிதர்களை நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருப்போம். இதை பத்தி ஒரு ஆழமான அலசல் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ. உங்க வாழ்க்கையில நீங்களே யோசிச்சு பாருங்க. இது கிடைச்சா போதும், என் வாழ்க்கை முழுமை அடைஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதோ ஒரு விஷயம் இப்ப உங்க வீட்டு பரண் மேல தூசி படிஞ்சு கிடக்கலாம் இல்லையா? ஆனா அதே சமயம் நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சின்ன பொருள் இப்ப வரைக்கும் உங்க கூடவே இருக்கலாம். அந்த பொருள் உங்ககிட்ட பேசுற அந்த ரகசியம் என்ன? அன்புக்கும் இதே நிலைமை தான். உங்களை வேணும்னு அடம் பிடிச்சவங்க இன்னைக்கு உங்க கூட எப்படி இருக்காங்க? அவங்க பிடிவாதம் அழகாவே தொடருதா, இல்ல அலட்சியமா மாறிடுச்சா? எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டோரி டைம் வித் வினிதா. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம 3 முக்கியமான பிடிவாதங்களை பார்க்க போறோம். பாதுகாக்கும் பிடிவாதம். ஒரு பொருளை காதலிக்கிறவங்க அதை எப்படி கொண்டாடுறாங்க? 2, வேட்டையாடும் பிடிவாதம். கிடைச்சதுக்கு அப்புறம் கசக்கும் மனநிலை ஏன் வருது? 3வது, உறவுகளில் பிடிவாதம். உங்க பார்ட்னர் இல்ல நண்பர் எந்த வகைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா இது மற்றவங்களை பத்தி புரிஞ்சுக்க மட்டும் இல்லை, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரசிக்க வைக்கும் பிடிவாதங்கள். 1, பிடிவாதம் என்பது ஒரு தவம். பிடிவாதம் அப்படின்னாலே அது ஒரு கெட்ட குணம்னு நாம பொதுவாக நினைப்போம். ஆனால் ஒரு சிலரோட பிடிவாதம் ஒரு தவம் மாதிரி. இவங்க ஒரு பொருளை ஆசைப்படுறாங்கன்னா அது வெறும் பகட்டுக்காகவோ இல்லை மற்றவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற பொறாமையாலேயோ கிடையாது. அந்த பொருளோட ஆழமான ஒரு பிணைப்பு அவங்களுக்கு இருக்கும். அந்த பொருள் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புவாங்க. அந்த பிடிவாதத்தில் ஒரு நேர்மை இருக்கும். எனக்கு இது வேணும், ஏன்னா இது எனக்கு அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்க கிட்ட இருக்கு. 2வது, அதை அடைந்த பின் தொடரும் காதல், த போஸ்ட் அக்விசிஷன் லவ். இந்த வகை மனிதர்களோட ஸ்பெஷாலிட்டியே அந்த பொருள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பெரும்பாலான நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் தான் அது மேலே அதிகமான ஆர்வம் காட்டுவோம். ஆனால் இவங்க எப்படின்னா, அந்த பொருளை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதை விட அதிகமாக அதை பராமரிக்க கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு முறை அந்த பொருளை பார்க்கும் போதும் அதை அடைய அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அது ஒரு பெருமையை கொடுக்கும். 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, அவங்க வாங்கின அந்த பொருள் புதுசு போலவே இருக்கும். ஏன்னா அவங்க அதை வெறும் பொருளாக பார்க்காம தங்களோட ஒரு உறுப்பாக பார்ப்பாங்க. 3வது, உறவுகளில் இந்த பிடிவாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதே குணம் ஒருத்தரோட அன்புல இருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்கன்னா அவங்க காதலை சொல்லவோ இல்லை அவங்க அன்பை பெறவோ ரொம்ப காலம் பிடிவாதமாக பிடிச்சு காத்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த அன்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பாடா இவங்க நமக்கு கிடைச்சிட்டாங்க, இனிமே இவங்களை கவனிக்க வேண்டான்னு நினைக்க மாட்டாங்க. மாறா அந்த உறவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்னும் அதிகமாக உருக ஆரம்பிப்பாங்க. உங்களை எப்படி தாங்கலாம், உங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலான்னு யோசிப்பாங்க. அவங்க பிடிவாதம் பிடிச்சு வாங்கின பொக்கிஷம் நீங்கள். அந்த பொக்கிஷத்தில் ஒரு சின்ன கீறல் கூட விழாமல் இவங்க பாதுகாப்பாங்க. இந்த பிடிவாதம் இருக்கிற இடத்துல உண்மையான பாதுகாப்பு இருக்கும். என்கிட்ட ஒரு நண்பர் இருக்கார். சின்ன வயசில் ஒரு குறிப்பிட்ட மாடல் சைக்கிளுக்காக அவங்க அப்பா கிட்ட 3 வருஷம் அடம் பிடிச்சு வாங்கினார். இன்னைக்கு அவருக்கு 30 வயசு ஆகுது. கார் வச்சிருக்கார். ஆனால் இன்னைக்கும் அவரோட அந்த பழைய சைக்கிள் அவரோட கேரேஜில் ஒரு தூசு கூட இல்லாமல் பழ பழன்னு நிற்குது.
ஏன்னா அவருக்கு அது வெறும் இரும்பு கிடையாது. அவரோட 3 வருஷ கனவு, அவரோட பிடிவாதம், அவரோட வெற்றி. இப்படிப்பட்ட பிடிவாதமுள்ள மனுஷங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. ஏன்னா, அவங்க உங்கள எப்பவுமே கைவிட மாட்டாங்க. ஆனா, எல்லா பிடிவாதமும் இப்படி அழகா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் மட்டும் உயிர் விடுற மாதிரி நடிச்சுட்டு, கிடைச்சதுக்கு அப்புறம் அத திரும்பி பார்க்காத ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க ஏன் அப்படி பண்றாங்க? அத பத்தி பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் வினிதா, ஒருத்தர் பிடிவாதம் பிடிக்கும்போது அது அன்பாலயா, இல்ல வெறும் ஆசையாலயான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது நியாயமான கேள்வி. இத நாம 2 விதமா பிரிக்கலாம். நம்பர் 1, ஆசை, லஸ்ட் ஆர் கிரீட். இது ஒரு பொருள உடைமையாக்க நினைக்கும். ஒரு வேட்டைக்காரன் மான் மேல காட்டுற பிடிவாதம் மாதிரி. மான் கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த வேகம். கிடைச்சதுக்கு அப்புறம் அது வெறும் கனவு. 2வது அன்பு, லவ் ஆர் கேர். இது ஒரு பொருள உயிர்ப்பிக்க நினைக்கும். ஒரு தோட்டக்காரன் செடி மேல காட்டுற பிடிவாதம் மாதிரி. செடி வளர வரைக்கும் மட்டும் இல்ல, அது வளர்ந்து பூ பூக்கிற வரைக்கும். ஏன்னா, அது வாடுற காலத்துல கூட அத பராமரிப்பாரு. இந்த முதல் வகை மனிதர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பழைய நினைவுகள போற்றுவாங்க. அவங்க கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குடுத்த ஒரு சின்ன சாக்லேட் கவர் கூட பத்திரமா இருக்கும். அவங்களுக்கு பொருட்கள் வெறும் பிளாஸ்டிக் இல்ல, அது ஞாபகங்கள். கவனமான வார்த்தைகள். இவங்க ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு மெனக்கெடுறாங்களோ, அதே அளவு மரியாதைய வாங்குறதுக்கு அப்புறமும் கொடுப்பாங்க. 3, உறவுகள்ல பிடிவாதம். இவங்க உங்ககிட்ட சண்டை போடுவாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனா, அந்த சண்டை உங்கள விட்டு போகணும்னு இருக்காது. உங்க கூட இருக்கணுங்கிற உரிமைக்காக இருக்கும். 2வது வகை கிட்ட இது எந்தெந்த அறிகுறல் இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். தேடல் முடிந்ததும் மௌனம். ஒரு பொருள் கைக்கு வந்ததும் அவங்க முகத்துல ஒரு பெரிய புன்னகை இருக்கும். ஆனா, அடுத்த நிமிஷமே அந்த உற்சாகம் காணாம போயிடும். அடுத்து என்ன அப்படிங்கிற தேடல் ஆரம்பிச்சிடும். 2, பொருட்களோட நிலை. இவங்க வீட்டை பார்த்தாலே தெரியும். விலை உயர்ந்த எத்தனையோ பொருட்கள் மூளையில தூசி படிஞ்சு கிடக்கும். அவங்க எதையுமே நேசிக்கல, வெறும் சேகரிச்சு மட்டும் வச்சிருக்காங்க. 3வதா உறவுகள்ல ஆரம்பத்துல உங்களுக்காக உலகத்தையே எதிர்ப்பாங்க. ஆனா நீங்க ஆமான்னு சொன்ன நிமிஷமே அவங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கோ இல்ல மெசேஜ் பண்றதுக்கோ நேரம் இருக்காது. இவங்க தான் கிடைச்சிட்டாங்களே, இனிமே எதுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த டேக் இட் ஃபார் கிராண்டட் மனநிலை இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த ஆழமான வலி இருக்கு. அந்த பொருள் இல்ல அந்த நபர் கிடைச்சதுக்கு அப்புறம், ச்சே, இது இவ்வளவு தானா? இத போய் இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சு வாங்கினோமே அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அது அந்த பொருளுக்கு செய்யற துரோகம் கிடையாது. அவங்களுக்கே அவங்க செஞ்சுக்கிற துரோகம். ஏன்னா, அவங்களுக்கு எதையுமே ரசிக்க தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடையறது மட்டும்தான். இந்த வகை மனிதர்கள் கிட்ட நீங்க ஒரு பொருளா இருந்தீங்கன்னா, உங்க மதிப்பு அவங்க கைக்கு வர்ற வரைக்கும் தான். ஆனா, நீங்க ஒரு உயிரா மதிக்கப்பட்டீங்கன்னா, காலம் முழுக்கவும் நீங்க கொண்டாடப்படுவீங்க. இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா, நான் யாரையும் தப்பு சொல்ல வரல. நம்ம மனசு ஏன் இப்படி மாறுது? இந்த அலட்சியத்துல இருந்து நாம எப்படி வெளியே வர்றது? ஒரு பிடிவாதம் எப்படி அழகா நிலைச்சு நிக்கணும்? அத பத்தி பேசலாம். இப்போ நாம மத்தவங்கள கவனிச்சது போதும். கொஞ்சம் நம்மளையும் கவனிக்கலாம். நம்ம கிட்டயும் சில பிடிவாதங்கள் இருக்கில்லையா? ஒரு புது கார் வாங்குற வரைக்கும் அத ஒரு நாளைக்கு 100 தடவை மொபைல்ல பார்த்துருப்போம். ஆனா, வாங்கி ஒரு 2 மாசம் ஆனதும் அது மேல ஒரு சின்ன தூசி படியறத கூட நாம கண்டுக்காம விட்டுருப்போம். உறவுகளையும் கூட அப்படித்தான். ஆரம்பத்துல காட்டின அந்த வேகம், அந்த துடிப்பு இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கா? பிடிவாதம் பிடிச்சு ஒரு விஷயத்த அடையறது கெட்ட விஷயம் கிடையாது. ஆனா, அந்த பிடிவாதத்தை அந்த பொருளோட ஆயுள் காலம் வரைக்கும் நம்மனால தக்க வைக்க முடியுதா? அங்க தான் நம்மளோட மெச்சூரிட்டி இருக்கு. பொருட்கள நேசியுங்க, மனிதர்கள கொண்டாடுங்க. ஒரு பொருளோட மதிப்பு அது கடையில இருக்கும்போது கிடையாது. அது உங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க அத எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஒரு பொருள பிடிவாதம் பிடிச்சு வாங்குறீங்களா? சந்தோஷம். ஆனா, அத வாங்குனதுக்கப்புறம் அத ஒரு குழந்தைய போல பராமரிக்கிற அந்த பிடிவாதத்த வளர்த்துக்கோங்க. அதுதான் நீங்க அந்த பொருளுக்கு குடுக்குற மரியாதை. இதே அன்புக்குன்னா, ஒருத்தரோட அன்ப நீங்க பிடிவாதம் பிடிச்சு ஜெயிச்சிருக்கீங்களா? அப்போ உங்கள விட கடமைப்பட்டவங்க வேற யாருமே இல்ல. ஏன்னா, அவங்க உங்கள நம்பி அவங்க உலகத்தையே ஒப்படைச்சிருப்பாங்க. பிடிவாதம் பிடிச்சு வாங்குன பொருள துச்சமா நினைக்கிறது கூட பரவாயில்ல. ஆனா, பிடிவாதம் பிடிச்சு அடைஞ்ச ஒருத்தரோட மனச துச்சமா நினைக்கிறது மிக பெரிய பாவம்.
உங்க பிடிவாதம் அழகா மாறணும்னா இந்த 3 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1. நிதானம். அதாவது பேஷன்ஸ். ஒரு பொருள அடையறதுக்கு முன்னாடி, இது கிடைச்சதுக்கு அப்புறமும் நான் இதே மாதிரி நேசிப்பேனா அப்படின்னு ஒரு நிமிஷமாவது யோசிங்க. 2வது கிராட்டிட்யூட். நன்றி உணர்வு. நீங்க பிடிவாதம் பிடிச்சு அடைஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் தினமும் ஒரு முறை நன்றியோட நினைச்சு பாருங்க. நல்ல வேளை இது எனக்கு கிடைச்சது அப்படின்ற உணர்வு அலட்சியத்தை தடுத்துடும். 3. புதுப்பித்தல். ரெனுவல். உறவுகள்ல ஆரம்பத்துல நீங்க கொடுத்த அதே முக்கியத்துவத்த, அதே ஆர்வத்த தினமும் புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. அடைஞ்சாச்சுன்னு ரிலாக்ஸ் ஆகாதீங்க. வாழ்க்கையில பிடிவாதம் வேணும். ஆனா, ஒரு விஷயத்த அது சிதைக்கிறதா இருக்கக்கூடாது, செதுக்கிறதா இருக்கணும். ஒரு சிற்பி ஒரு கல்லு மேல பிடிவாதம் பிடிச்சாதான் அது சிலையாகும். ஆனா, சிலையானதுக்கு அப்புறம் அத தூக்கி போடக்கூடாது. அதுக்கு கோவில் கட்டி கும்பிடணும். உங்க பிடிவாதங்கள் யாரையும் காயப்படுத்தாம, நீங்க அடைஞ்ச விஷயங்கள கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறதா இருந்தா, உங்க வாழ்க்கை காவியம் போல அழகா இருக்கும். மக்களே, இதே மாதிரி நீங்களும் ஏதாவது பிடிவாதம் பிடிச்சிருக்கீங்களா? அப்படின்னா மறக்காம அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா, இது யாராவதுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டோரி டைம் வித் வினிதா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட பொக்கிஷங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக நான் உங்கள் வினிதா. நன்றி.